श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावदे अध्यायम 118வது श्लोकम। ततोऽभिज्ञापकं ज्ञानं न नित्यं जनयत्यदः ज्ञापकाभावमात्रेण न हि सत्यं विलीयते। சுவாமி வித்யாரண்ய பூர்வபக்ஷினால் அனுப்பப்பட்ட அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்ல அதில் 118வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். சத்தியம் என்பது எப்பவுமே இல்லாமே ஆகாது. கீதையிலோ கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. இருக்கிறது ஒருக்காகவும் இல்லாமல் ஆக முடியாது, இல்லாதது ஒருக்காகவும் இருக்க முடியாது. அப்படின்னா இந்த சத்தியம் என்பது எப்பவுமே இருக்கும். அப்போ எது லாஸ்ட் இல்லாமல் ஆகிறதோ அது சத்தியம் இல்லை. ஸோ விச் இஸ் லாஸ்ட் இஸ் நாட் எ ஃபேக்ட். அப்போது இங்கே விஷயம் விசாரணை பண்ணுறது என்னென்னா, நிர்குண பிரம்ம உபாசகனுக்கும் அவருடைய ஞான விருத்தி, அப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனா விருத்தி, நிர்குண ஞான விருத்தி, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிர்குண உபாசகனுடைய ஞான விருத்தி தியானத்தினால் உருவாக்கப்பட்டது. அதனால் அது அபிஜ்ஞாபகம் ஞானம். இது ஞாபகம் வச்சுக்கிட்டால் தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இருக்கும். இந்த அபிஜ்ஞாபக ஞானம் అనేది ஸ்லோகத்தில் இருக்க வார்த்தை முதல் வரியில். அதுக்கு முன்னாடி இதே விஷயந்தான் சொல்லிட்டே வர்றதுனால ததா அதனாலன்னு சொல்கிறார். ஸோ அதனாலன்னு சொன்னால் இந்த வாஸ்தவி பிரம்மதா ஞானவிருத்தி அபாவே ந விலீயத்தை அப்படின்னு அங்கே சொன்னதுனால வாஸ்தவமான பிரம்ம தத்துவம் ஞானம் அது ஒருக்காகவும் இல்லாமல் ஆகாது. அதனால இந்த ஞாபகம் செஞ்சுக்கிட்டு வர வைக்கிற இந்த ஞானம் இருக்க அவிஜ்ஞாபகம் ஞானம் ந நித்தியம். ந நித்தியம் அது சாஸ்வதம் இல்லை. ஜனயதி அப்புறம் அடுத்தது என்னன்னா அது சாஸ்வதம் இல்லை. இன்னொரு விஷயம், அதனால இந்த அபிஜ்ஞாபக ஞானம் தியானம் என்பது ஜஸ்ட் ரிவீல்டு த பிரம்மன். பிரம்மனு நானனி ஞாபகப்படுத்துகிறது தவிர, ரிவீல்டு தவிர ஞாபகப்படுத்துறது தவிர பிரம்மத்தனி உருவாக்கலை. பிரம்மத்தனி உருவாக்கலை. ந ஜனயதி ந நித்தியம். அதே சமயத்தில் ஜனயதி நித்தியம் யதா, எது நித்தியமாக ஆல்ரெடி இருக்கின்றனதோ அதில் இந்த அபிஜ்ஞாபக ஞானம் தியானத்தினால் உருவாக்கப்பட்ட விருத்தி அது கிரியேட் பண்ணல, ஞாபகம் படுத்துறது, அவ்வளோதான். இப்போது ஞாபகம் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லாதனால மட்டும் பிரம்மம் ஆன நானும் இல்லாமல் ஆயிடுவானா?
நானே உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் 2வது வரியில் சொல்கிறாரு. ஞாபக அபாவ மாத்திரேன. இப்போ ஞாபகம் வச்சுக்கல, இப்போ நான் மனிதனை ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் ஞாபகம் இருக்குமா? நான் புருஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? பிரதிக்ஷணம் தேவையில்லை. அது ஃபேக்ட்னால அது எப்பவுமே இருக்கும். அதனால ஞாபக அபாவ மாத்திரேன இந்த சத்தியம் ந விலீயத்தே, சத்தியம் இல்லாமல் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த 18வது ஸ்லோகம் 118வது ஸ்லோகத்தில் அப்படி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இப்போது 119வது ஸ்லோகத்தில் மறுபடியும் ஒரு கேள்வி அனுப்பப்படுறது. இப்போது படிக்கிற முதல்ல அஸ்தேவோபாசகஸ்யாபி வாஸ்தவி பிரம்மதேதி சேத் பாமராணாம் திரஸ்சாம் ச வாஸ்தவி பிரம்மதானகிம். முதல் வரியிலோ கேள்வி, 2வது வரியிலோ வித்யாரண்ய சுவாமியுடைய பதில். சந்தேகம் என்னன்னது, இந்த உபாசகஸ்ய அப்படி பிரம்மதா, பிரம்மம் అనేది அது நித்தியம் இருக்கிற சத்தியம்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த பிரம்ம ஜானம் நித்தியம், பிரம்ம தத்துவம் பிரம்ம ஜானம் நித்தியமானதாக இருந்தபோது அது சிருஷ்டி செய்ய வேண்டிய தேவையில்லாதன்னு நீங்கள் சொல்கிறீங்க வித்யாரண்ய சுவாமி. அப்போது உபாசகனுடைய பிரம்ம ஜானம் கூட நித்தியம் தானே, எட்டர்னல் தானே அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஓகே, சிம்பிள் கேள்வி தான். கேள்வி அப்படி கேட்குறான். அதுக்கு வித்யாரண்ய சுவாமி என்ன பதில் சொல்கிறாருன்னா, சொல்லி அந்த கேள்வி கேட்டு, அப்போது நீங்கள் எதுக்கு பிரம்ம ஜானின்னு மட்டும் அவ்வளோ சிறப்பாக பாராட்டி அப்படி க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறீங்க? நீங்கள் அந்த ஜானி நிர்குண பிரம்ம ஜானின்னு சொல்லிட்டு அவர் பட்சம் அவர் பார்ட்டியில் இருக்கீங்க. நீங்கள் வை யூ ஆர் பிஹைண்ட் தட் நிர்குண பிரம்ம ஜானி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாரு, பரவாயில்லையே, நல்லா தான் கேட்குறேன், நான் இன்னும் சொல்கிறேன் பாரு. அது மட்டும் என்ன, பிரம்ம உபாசகருடைய பிரம்ம ஜானந்த நித்தியம், நிர்குண ஜானியோட நித்தியம் இல்லைப்பா. இன்னும் சொல்ல வேணும்னா பாமர மக்களுடைய அஜ்ஞானிகளுக்கு கூட பிரம்ம ஜானம், பிரம்மம் எப்பவுமே இருக்குது, அவங்களுக்கு பிரம்மம் நித்தியம்தான். புரியுறதா? நான் சொல்கிற கேளு, பாமர்கள் அந்த வார்த்தை இங்கே இருக்கு. ஸோ அதனால் உபாசகஸ்ய அபி பிரம்மதா வாஸ்தவி அஸ்தி ஏவ இது சேத். இதுதான் கேள்வி. நீ ஒருவேளை இப்படி கேட்டால் பிரம்ம உபாசகனுடைய பிரம்மத்துவம் ஞானம் கூட பிரம்மம் கூட சதி நித்தியம் தானே, சாஸ்வதி தானே, வாஸ்தவம் தானே. அப்போ ஏன் ஸ்பெஷலாக நீங்கள் பிரம்ம ஜானியை செப்பரேட் பண்ணி க்ளோரிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஒரு வேளை நீ இஃப் யூ ஆஸ்க் லைக் தட், நான் சொல்கிறேன் பாரு, உபாசகருடைய பிரம்மத்துவம் மட்டும் இல்லை வாஸ்தவம், பாமர மக்களுடைய, பாமராணாம் அப்படின்னா அஜ்ஞானிகளாக இருக்கிற, லௌகிகளாக இருக்கிற, எந்த ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எதுவும் இல்லை, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற பாமர மக்களுடைய, சரியா, இந்த வேர்ல்டில் இக்னோரண்ட் பீப்புள், அவங்க பிரம்மத்துவம் கூட வாஸ்தவம் தான், அவங்க பிரம்மமே தான், ஆத்மாவே தான். அது மட்டும் இல்லை, பாமர மக்கள் மட்டும் இல்லை, ஈவன் ஜந்துகள் திரஷ்சாம் அபி, திரைக்குன்னா இந்த ஜந்துகள் எல்லாமே, இந்த ஹாரிசான்டலாக வளர வட்டிபுரை இருக்கிற அந்த ஜந்துகள், திரஷ்சாம்சி அப்படி ஜந்துகளுக்கு கூட அந்த பிரம்ம, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் அது வாஸ்தவம் தான். நீயே அங்கே வரைக்கும் நிற்கிறே,
நான் இன்னும் மேலே சொன்ன பாரு, பாமர மக்களுக்கும் பிரம்ம தத்துவம் சேர்ந்த ஆத்மா, ஜந்துகளுக்கும் பிரம்மம் ஆத்மா சேர்ந்த திரஷ்சாம்ச வாஸ்தவி பிரம்மதா. அங்கே அப்படியோட எடுத்துக்கலாமே நீ. நான் கிம் அப்போது பாமர மக்களுடைய பிரம்மத்துவம், அவனுக்கு பிரம்மம் ஆத்மா ஒன்று தானே, ஜந்துக்களுக்குள்ள அதே தான். நீ ஏன் ஒரு நிர்குண உபாசகனுக்கு மட்டும்தான் வாஸ்தவம் இப்படி கூட சொல்லு. யூ ஆட் இட், ஸோ வாட். எல்லா பிரம்மம் ஆத்மா అనేది எல்லாருக்குள்ளே ஒன்று தான், அது வாஸ்தவம் தான் அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பதில் சொல்லி முடிச்சிட்டாரு வித்யாரண்ய சுவாமி. அதுக்கு பிறகு இப்போது 120வது ஸ்லோகத்தில் மறுபடியும் இன்னொரு கேள்வி அனுப்புகிறான். என்ன கேள்வின்னா, படிக்கிற முதல்ல ஸ்லோகம், அஜ்ஞானாதுபமர்த்தத்வம் உபயத்ராபி தத் சமம் உபவாசாத்யதா பிக்ஷா வரம் தியானம் ததான்யதஹ. இதில் முதல் வரி மட்டும் ஒரு கேள்வி ஒரு பதில், ரெண்டாவது வரி அப்படி தனியாக இருக்கட்டும். என்ன இந்த முதல் வரியில் வந்த கேள்வி என்னன்னா, அப்போது சரி, ஜந்துகளுக்கு பிரம்மம் சேர்ந்தா, நிர்குண உபாசகருக்கு, நிர்குண ஞானிக்கு, அப்புறம் பாமர மக்கள் அஜ்ஞானிகளுக்கு எல்லாருக்கும் பிரம்மம் சமம் தான் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் இல்லை நீங்கள் ஆச்சாரியர்கள் இந்த உபாசனை எதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க? அப்போ இந்த உபாசனை, நிர்குண பிரம்ம உபாசனை అనేది நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை பற்றி இவ்வளோ இந்த புஸ்தகம், இந்த அத்தியாயம் மொத்தம் அதுக்காக செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, ஏதுறீங்க. ஏன்னா அஜ்ஞானிகளும் அவங்களும் பிரம்ம தத்துவம் தான். ஆனால் அவங்களுக்கே இது நீங்கள் சாஸ்திரம் இந்த உபாசனை అనేది சொல்கிறது எதுக்கு அப்போ சொல்லணும் தனியாக? எல்லாரும் ஸ்வரூபமாக பார்த்தா பிரம்மமே தான், வாஸ்தவம் தான். அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்டால் அதில் பதில் என்னன்னா, உபயத்ராபி அஜ்ஞானாத் உபமர்த்தத்துவம். அர்த்தம் பாருங்கோ, அஜ்ஞானாத் இந்த இக்னோரன்ஸ் அஜ்ஞானத்தினால உபமர்த்தத்துவம்னு சொன்னால் மனுஷனால் சாதிக்க வேண்டிய அந்த மோட்சம் அப்படின்னா நித்திய முக்தத்துவம், நித்திய முக்தன் நானன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறதில்லை. யார்? அஜ்ஞானியும் கிளைம் பண்ணுறதில்லை, இந்த நிர்குண உபாசகரும் கிளைம் பண்ணுறதில்லை. அவனு கிளைம் பண்ண அவன் ஞானி தானே சொல்லுவோம், அவனும் கிளைம் பண்ணல. அதனால் உபயத்ராபி அவாஸ்தவ பிரம்மத்துவம் தத் சமம். அவாஸ்தவ பிரம்மத்துவம் అనేది அங்கே இல்லை, ஆட் பண்ணிக்கணும். ஸோ அஜ்ஞானாத் உபமர்த்தத்துவம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் பாருங்கள், இதில் கேள்வி இருக்கிற மாதிரி நமக்கு காணப்படாது. என்ன சேர்த்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அஜ்ஞான அப்பு ஆ நெகட்டிவ் பார்ட்டிகள், புமர்த்தத்துவம்னா புமான் மனுஷனால் அர்த்தம் சாதிக்க வேண்டிய, அர்த்திக்க வேண்டிய, கிளைம் பண்ண வேண்டிய அந்த மோட்சம், நித்திய முக்தத்துவம் அவங்க பண்ணலை. அஜ்ஞானாத் இவன் என்ன சொல்கிறான்னா, அஜ்ஞானத்தினால அந்த பாமர மக்கள் கிளைம் பண்ணல. பாருங்கோ, இது பூர்வபக்ஷி. அஜ்ஞானத்தினால பாமர மக்கள் அஜ்ஞானிகள் அவங்க பிரம்மன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணல. அப்படி அதனால் அவங்களன்னு நீங்கள் நீங்கள் மேலே ஜந்து அஜ்ஞானிகள் கூட பிரம்மன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கிளைம் பண்ணல அப்படின்றான். நீ அப்படி ஒரு வேளை சொன்னால் என்ன பதில் தெரியுமா? அதுதான் நானும் சொல்கிறோம். அவர் மட்டும் இல்லை,
இந்த நிர்குண உபாசகர் கூட அந்த பாமர அஜ்ஞான மக்கள் மாதிரி தத் சமம் உபயத்திர அபி, ரெண்டு பேரு கூட தத் சமம். என்ன சமம்? அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சேர்க்க சொன்ன நடுவில், அவாஸ்தவ பிரம்மத்துவம். பிரம்மத்துவம் வாஸ்தவம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணல. ஓகே, பாமர மக்கள் மாதிரி அவங்க நித்திய முக்தர்களனே அகம் பிரம்மாஸ்மி అనేది సత్యము ఫ్యాక్ట్ అని கிளைம் பண்ணல பாமர ஜனங்கள். ஆனால் இந்த நிர்குண உபாசகர் கூட அப்படி தான். குரு கேட்டால் இன்னும் நானும் பிரம்மம் இருக்கேன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் அந்த நிலை வரல, நான் இன்னும் அது அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இல்யூஷன் இமேஜினரியாகவே வச்சுக்கிறான். வாஸ்தவமாக எடுத்துக்கலைப்பார். அந்த எடுத்துக்காமல் கிளைம் பண்ணாமல் இருக்கிறது பெரிய தவறு. அதனால இந்த உபாசகனும் அந்த அக்ஞானியும் ரெண்டு பேரும் சமந்தான். ரெண்டு பேரும் சமந்த கிளைம் பண்ணாமல் இருக்கிறானே விஷயத்தில். சரியா? அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ ரெண்டாவது வரியில் வித்யாரண்ய சுவாமி அவருடைய ஜீனியஸ்னஸ் இன்னொரு கேள்வின்னு, இமேஜினரி கேள்வின்னு அவர் உருவாக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஓகே, முதல் வரியில் ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி, ஒரு பதில் முடிஞ்சது. கிளைம் பண்ணாமல் இருக்கிறது ரெண்டு பேருக்குள்ள சமம். இங்கே இமேஜின்டு என்னன்னா, இந்த ஸ்லோகத்தில் இது எதுவுமே நமக்கு பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே கவனிக்கிற முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல விவரிச்சுட்டு அப்புறம் அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். 3 பேர் இருக்காங்கப்பா. ஒருத்தனு அக்ஞானி, அக்ஞஹ அன்னைக்கு கூட இந்த பாயிண்ட்டு. லேமேன் அது பாமர ஜனம், இக்னோரண்ட் பர்சன் ஒன்றும். இன்னொருத்தர் இதில் கர்மயோகம் பண்ணுறான். ஓகே, கர்மயோகம் பண்ணுறான். அவனும் இக்னோரண்ட் தான். உபாசன யோகி இவனு கூட இக்னோரண்ட் தான், இவனும் அக்ஞானி தான். ஓகே, உபாசன யோகி அதில் கூட நிர்குண பிரம்ம உபாசகனுக்கு கூட அக்ஞானி தான். ஸோ இப்படி இந்த 4 கேட்டகரி எல்லாரும் இக்னோரண்ட். அப்படி இருக்கும்போது இஃப் ஆல் ஆர் இக்னோரண்ட், அப்படி என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பிரம்மத்துவம் அவங்கள திருஷ்டியில் நாட் ஆக்சுவல் ஃபேக்ட், பட் இட் இஸ் எ ஃபேக்சுவல். ஓகே, ஓன்லி இமேஜினேஷன் ஓன்லி. அவங்க எல்லாருக்கும் கர்மயோகி, அப்புறம் லேமேன் அக்ஞானி, கர்மயோகி, சகுண உபாசக யோகி, அப்போ நிர்குண பிரம்ம உபாசகர் எல்லாரும் இக்னோரண்ட் தான், அந்த பிரம்மன்னு கிளைம் பண்ணாமல் இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது இதுதான் கேள்வி. ஆக்சுவலாக எல்லாரும் இக்னோரண்ட் தான். அப்போ எல்லாரும் இக்னோரண்ட் இருக்கும்போது இந்த பூர்வபக்ஷிக்கு மனசில் தோன்றுறது ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறீங்க? அப்போ எதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 9வது அத்தியாயத்தில் இந்த சம்வாதி பிரம ஆரம்பித்து நிர்குண உபாசகரனை பற்றி சொல்லணும்? இவ்வளவு நேரம், இவ்வளவு விஷயம், வாட் இஸ் த நீட் அப்படின்னு உன்னை மனசில் இருந்திருந்தால் பாருங்கள், இந்த கேள்வி அங்கே எங்கேயும் இருக்காது. ஆனால் பதில் என்னன்னா வித்யாரண்ய சுவாமி கொடுக்கறது, அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அது அப்புறம் பார்க்குறோம். நானும் ஒரு உதாரணம் சொல்லி விவரிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா? சரி, என்னென்னா இந்த அசிலி நகிலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒருத்தனுக்கிட்ட நிஜமான வஜ்ரம் டைமண்டு இருக்கு, நிஜமான டைமண்ட் இருக்கு அவர்கிட்ட. இன்னொருத்தர்கிட்ட
ரெண்டாவது அவர்கிட்ட நக்கிலி டைமண்ட், நக்கிலின்னா அமெரிக்கன் டைமண்டுன்னு எது சொல்கிறாங்க இல்லையா, அட்லீஸ்ட்டு டைமண்டு இல்லை, ஆனால் அந்த அமெரிக்கன் டைமண்டாவது வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு போகலாமே. ஈவன் வாடகை கூட கொடுக்குற வஸ்துகள் இருக்கே அலங்காரத்துக்கு, அப்படி. ஸோ நக்கிலி ரெண்டாவது ஆள். ஸோ ஒருத்தர்கிட்ட நிஜமான டைமண்ட் ஒரிஜினல் இருக்கேன், இன்னொருத்தர்கிட்ட வந்து டூப்ளிகேட்டு இல்லை நக்கிலி டைமண்ட் இருக்கு, அமெரிக்கன் டைமண்ட் மாதிரி. இன்னொருத்தர்கிட்ட இதுவே இல்லை, டைமண்டே இல்லை, நக்கிலி கிடையாது ஒரிஜினலும் கிடையாது. 3 பேரா? யார் இந்த 3 பேருன்னா, ஞானி பிரம்மத்துவத்தை கிளைம் பண்ணுறவர் வந்து ஞானி, வாஸ்தவ பிரம்மத்துவம் இவர்கிட்ட இருக்க, அவர் ஒரு கேட்டகரி ஒரிஜினல் ஞானி. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னோம், நடுவில் அவர் விட்டுடுங்க, மூணாவது அவனும் அக்ஞானி, அப்படின்னா பாமர. அவனுக்கு வந்து ஆத்தியாத்மிகமும் கடவுளோ பக்தி இது எதுவுமே வேண்டாம், பிரம்மமும் கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாது அவன் திருஷ்டியில். அப்படி கேவலம் ஈட் ட்ரிங்க் அண்ட் என்ஜாய் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் அவன் மூணாவது. இப்போது இந்த முதல் ஞானி மாதிரி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட்டு அந்த அக்ஞானி மாதிரி இல்லாமல், டைமண்ட் இல்லாதவன் மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் நக்கிலி டைமண்டாவது இருக்கிறது நல்லதா இல்லையா? சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் ஆர் நாட், அதுதான் விஷயம். அதனால இந்த 9வது அத்தியாயத்தில் நீங்கள் என்ன இவ்வளோ சொல்லி இவ்வளோ பேசி எதுக்குன்னு நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியே, நான் என்ன பண்ணான்னு தெரியுமா, அட்லீஸ்ட் ஐ ஆம் ப்ரொவைடிங்கே இந்த நக்கிலி அவாஸ்தவி இந்த உபாசகருடைய டைமண்ட் வந்து நக்கிலி டைமண்டு அப்படின்னு அத்தியஸ்த பிரம்மத்துவம், வாஸ்தவ பிரம்மத்துவம் ஞானி கட்டியிருக்கேன், அத்தியஸ்த பிரம்மத்துவம் நக்கிலி டூப்ளிகேட்டு அது வந்து இந்த உபாசகர்கிட்ட இருக்க, நிர்குண உபாசகர்கிட்ட. மூணாவது இன்னொருக்கிட்ட பிரம்மம் நாஸ்தி, அந்த பிரம்ம விஷயமே இல்லை அவனுடைய டிக்ஷனரியில் மைண்டில். இப்போ இந்த மூணுத்தில் இந்த நடுவில் இருக்கிறவனு பெட்டர் தானே. மூணாவது அவனுக்கு மேலே அக்ஞானத்துக்கு மேலே ஏதோ நக்கிலி டைமண்டாவது வெற்றி இருக்கிறவனும் நல்லவன் தானே, டைமண்டே இல்லாதவனுக்கு பதில். அதனால தான் நான் வந்து இந்த 9வது அத்தியாயத்தில் இந்த விஷயம் ஆரம்பித்து அந்த நிர்குண உபாசகருக்கு வந்து அத்தியஸ்த பிரம்மத்துவம் అనేది அட்லீஸ்ட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரியா, அந்த உபாசகருக்கு. அப்போ நல்லது தானே, நல்லது தானே, அப்பயே நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற. பார்க்கணும், வித்யாரண்ய சுவாமி இந்த டாபிக்ஸு பொதுவாக எந்த உபனிஷத்துகளுக்குள்ளேயும் பகவத்கீதையில் எங்கேயுமே இல்லை. அவர் இது ஒரு ஜீனியஸ் ஒர்க். அதனால தான் அந்த பஞ்சதசி படிக்கிறதுன்னா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு மைண்ட் பாக்லிங் திங். என்ன எத்தனை சந்தேகங்கள் எத்தனை வகையாக எத்தனை விதமாக கிளியராகப்படுறது. அதனால் இவர் காரண புருஷர் வித்யாரண்ய சுவாமி இப்படி அந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஒரு அழகு, ஒரு அலங்காரம், கிரீட்டம் மாதிரி இந்த பஞ்சதசன பிரகரண கிரந்தம் கொடுத்தார். புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? அதனால் ஸோ 3 பேர்னு சொல்லிட்டோம். இதுதான் உதாரணம் நான் கொடுத்தேன். ஆனால் இந்த உதாரணத்துக்கு சமமாக இன்னொரு வந்து மேபி அந்த காலத்தில் வித்யாரண்ய சுவாமி இருக்கிற காலத்தில் இந்த நக்கிலி அமெரிக்கன் டைமண்ட் அதெல்லாம் இருந்திருக்காது. அவர் சாதாரணமாக இருக்கிற ஒரு உதாரணம், இந்த சன்னியாசிகள் ஆசிரமங்களுக்குள்ளே இருக்கிற உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அதையும் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்றேன், அப்புறம் லைன் படிச்சுக்கிறோம். என்னன்னா, நல்ல ரொம்ப ருச்சியான பஞ்சபக்ஷ பரவானால் செய்யப்பட்ட பல வகையான பாயசம், ஓகே, பக்ஷம், அது எல்லாத்தோடைய ஒரு சாப்பாட்டு மீல்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது சாப்பாட்டு. வெரி குட், பெஸ்ட்
அங்கே பிரச்சனை இல்லை. இன்னொருத்தன் வந்து சாப்பாட்டே இல்லாமல் ரொம்ப நாளில் பட்னி இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இப்போது 2 பேர். ஆனால் அந்த பட்னி இருந்து சாப்பாட்டு இல்லாமல் இருக்கிறவனுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு, உயிரே போகிற மாதிரி இருக்கிறவனுக்கு யாரோ வந்து நான் பிக்ஷை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ நேற்றுக்கு செஞ்ச சாப்பாட்டு இருக்கப்பா, இது எடுத்துக்கோன்னு பிக்ஷை கொடுத்தா. பிக்ஷன்னா இந்த காலத்தில் சுவாமியார்களுக்கு கிடைக்கிற பிக்ஷை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஆனால் சிம்பிள் ஃபுட்டு இல்லை, உயிரே போகிறதுனும் போது இப்போ யாரோ பிக்ஷை நேற்றுக்கு சாதம், பரவாயில்ல நேற்று சாதமானாலும் இப்போ அது உடம்புக்கு ஒன்றே கடத்தல் பண்ண போகிறதில்ல, ஆனால் உயிர் நிற்குமா இல்லையா? இப்போது பட்னியோடு இருந்து சாப்பாட்டை எல்லாமே இறந்து போகிறது பெட்டரா, நேற்றுக்கானாலும் பரவாயில்ல கொஞ்சமானாலும் பரவாயில்ல உயிர் நிற்க வச்சுக்கிறதுக்கு அந்த பிக்ஷை அவன் கொடுத்ததை எடுத்து வாங்கி சாப்பிடணுமா? எது பெட்டரு? எது பெட்டர்? உயிர் விடுறதுக்கு பதிலாக இட் இஸ் பெட்டர் டு பெக். இங்கே என்னென்ன அர்த்தம்? பெக், பிக்ஷை எடுக்கிறது, பெக் பண்ணி. ஸோ இட் இஸ் பெட்டர் டு பெக் ரேதர் தேன் டை ஆஃப் அங்கர். அதுதான் உதாரணம் இங்கே கொடுக்குறார். நான் அதுக்கு அமெரிக்கன் டைமண்டு, நிஜம் டைமண்டு, நக்கிலி டைமண்டு ஒருத்தர்கிட்ட இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போது உதாரணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உபவாசாத்யதா பிக்ஷா வரம் தியானம் ததா அந்யதா. பாருங்க, ஒரே வரியிலோ இப்போ நான் பேசினதெல்லாம் ஒருத்தன் அவன் கேள்வி கேட்டுற மாதிரி. இப்போ 4 பேர் இக்னோரண்ட்டாக இருந்தால் என்ன, இப்போது எதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க உபாசனைன்னா பாரு. உபவாசாத், உபவாசம் இருந்துட்டு இறந்து போகிறதுக்கு பதிலாக யதா பிக்ஷா வாங்கி பெக் பண்ணியாவது சாப்பாட்டு வாங்கிக்கிறது வரம். வரம்னா பெட்டர் இல்லையா? அதே மாதிரி தான் ஒன்றும் செய்யாமல் பிரம்மத்துவம்னு கிளைம் பண்ணல, அது அட்லீஸ்ட் ஊகிச்சுக்கலாமே. அதனால்தான் தியானம் ததா அந்யதா. இந்த நான் சொல்கிற இந்த நிர்குண பிரம்ம தியானம் உபாசனா இன் கம்பேரிசன் டு தி இக்னோரண்ட் லைஃப் ஸ்டைல். அசలు பிரம்மம் கேட்டே வரல, கிளாஸுக்கே வரல, ஆத்தியாத்மம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படின்னு சொல்லியிருக்கிற அவர் மாதிரி இருக்கிறது பெட்டரா, இல்லை அட்லீஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து ஏதோ வேதாந்தம் எல்லாம் கேட்டால் நான் ஒத்துக்கிறேன் பிரம்மம் இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் நானும் பிரம்மம், அந்த பிரம்மன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், தட் இஸ் ஃபேக்ட் டு மீ, தட் இஸ் மை ஓன் எசென்ஷியல் நேச்சர்னு நான் கிளைம் பண்ண முடியாது. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு கிளைம் பண்ணுவேன். ஸோ எது பெட்டர்? அப்போது இந்த உபாசனாவது செஞ்சுக்கிட்டு நான் அகம் பிரம்மாஸ்மி ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கேன். ஏன் அகம் பிரம்மாஸ்மி இல்லைன்னா நிர்குண பிரம்ம உபாசனை தான் பண்ணணுமான்னா அந்த கேள்விக்கு பதிலெல்லாம் அப்புறம் வரப்போகிறது. அதில் இருக்கிற என்ன டிஃபரன்ஸ் இப்போ உடனே அடுத்த ஸ்லோகத்திலேயே. ஸோ அப்படி இந்த 2வது வரியில் அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போது அடுத்த 121வது ஸ்லோகத்தில் வித்யாரண்ய சுவாமி எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? 3 கேட்டகரிஸ் சொன்னோம், ஞானி, அக்ஞானி அண்டு நடுவில் இருக்கிற இன்னொருத்தர் ஒரு உபாசகன். உபாசகனாக இருக்கிறது பெட்டர் தேன் பீயிங் ஆஸ் ஏ அக்ஞானி இல்லையா? அந்த அப்போ பெட்டர் అనేది என்ன, குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ஹையார்கி, த கிரேடேஷன் இன் திஸ் அதனால தான் அந்த அவர் உதாரணம் கொடுத்தார். இப்போ அந்த உதாரணத்தின் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து வேறு அதர் மெத்தட்ஸ் ஏதாவது நிறைய இருந்தால் கூட அதில் இந்த நிர்குண உபாசனை అనేది ரொம்ப சுப்பீரியராக இருக்கு. அந்த இதெல்லாத்துலேயும் எப்படின்னு அதுவும் சாப்பாடு இல்லாமல் சத்தி போகிறதுக்கு பதிலாக பிக்ஷை வாங்கியாவது சாப்பிட மாதிரி இது சுப்பீரியர் தான். இப்போ அந்த கிரடேஷன் சொல்கிறார்.
தெர் இஸ் சம் கிரடேஷன். இந்த ஆளாறு சாதகர்கள் தான் அந்த சாதனையிலேயே கூட தெர் இஸ் எ கிரடேஷன், கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. படிக்கிறோம் 121வது ஸ்லோகம். பாமராணாம் வ்யவஹ்ருதே வரம் கர்மாத்யனுஷ்டிதः ததோபி சகுணோபாஸ்தி பாஸ்திஹி நிர்குணோபாசனா ததஹ. 4 கிரடேஷன்ஸ் சொல்கிறார். ஓகே, ஒன்று வந்து பாமர மக்கள், அதே அந்த முன்னாடி யூஸ் பண்ண வார்த்தை அக்ஞானிகள் அப்படின்னு சொன்னால், இந்த உலக விஷயங்களுக்குள்ளேயே ஓன்லி காவோ பீவோ மஜா கரோ ஃபிர் மரோ ஐசா அப்படி இருக்கிற இந்த ஜஸ்ட் மோஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் இன்டெலிஜிங் பீப்புள் இருக்காங்களே, இன்டெலிஜிங் பீப்புள், அவங்களுக்கு மேலே கம்பேர் டு தெம் அவங்கள என்ன சொல்லணும், கேவலம் கர்மிஷ்டர்கள். கர்மிஷ்டர்கள்னா லோகத்தில் அச்சீவ் பண்ணணும், பணம் சம்பாதிச்சுக்கணும், நிறைய சம்பாதிச்சு நிறைய அனுபவிக்கணும், நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், லக்ஸுரியஸ் இருக்கணும் நினைக்கிறவங்க கேவல கர்மிஷ்டர்கள். ஓகே, அப்படி இருக்கிறவங்களுக்கு மேலே பதில் அவங்களை கம்பேர் பண்ணும்போதும் வியவஹ்ருதேஹே வரம். வியவஹ்ருதேஹேன்னா கர்ம யோகமாக மாற்றிட்டு செய்கிற கர்மயோகில் இருக்காங்களே, இந்த கர்மனேது வந்து பகவத் அர்ப்பிதமாகவும் பகவானுக்காகவும் அப்படின்னு சொல்லி இந்த கர்மத்தினால் எனக்கு செய்கிறது ஆஃபரிங்காக பண்ணுறேன், இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோட கர்மன்னு யோகமாக மாற்றிக்கிட்டு செய்கிற பஞ்ச மகா யஜ்ஞங்களை பண்ணுற இப்படிப்பட்ட இருக்கிறவன் பெட்டர் தானே? பெட்டர் தானே இல்லையா? டெஃபினெட்லி பெட்டர். எப்படி நான் சொல்கிறேன் இல்லை, சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிறது இவனுக்கு கம்பேர் பண்ணும்போது, இந்த கர்மயோகி கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டர் யார் தெரியுமா? சகுண உபாசனை பண்ணுறானே, பக்தி பண்ணுறானே. கர்மயோகம்னு ஏதோ சர்வீஸ் பண்ணுறேன், நான் கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பேன், கொஞ்சம் அப்பப்போ தானம் பண்ணுறேன் அப்படின்னா கர்மயோகிலன்னா இன்னொன்று சொல்லணும், நிறைய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழறவங்கன்னு சொல்லணும். முதல் ஜனங்கள் தர்மமே இல்லை, அங்கே அர்த்தம் காமம். ஆனால் கர்மயோகி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவன். இப்போ இவனு தர்மம் கட்டுப்பட்டு இருக்கிற தர்ம காரியங்களே செய்கிறது கூட இப்போது ஏக பக்தி, அந்த இஷ்ட தெய்வத்தின்னு சகுண தெய்வத்தினு ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறானே, உபாசனை பண்ணுறானே சகுண உபாசகர். இப்போ உபாசகனுக்கு வரும்போது என்ன ஆகிடும், எல்லாம் மானசிக வியாபாரம் ஆகிடும். சகுண உபாசகர் பெட்டர், கரெக்டாக இல்லையா? நல்ல பக்தி இருந்துட்டு நல்ல யஜ்னங்களும் யாகங்களும் லோக கல்யாணத்துக்குன்னு சொல்லி பகவத் அர்ப்பிதமானு சொல்லி, கர்மயோகத்தில் கூட பகவத் அர்ப்பிதமனே பாயிண்ட் இருக்கு. ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணுறது, பிரசாத புத்தியோடு ஸ்வீகரோதி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வந்து பாஹ்யமாக நான் எதுவுமே பண்ணுறது, மானசிகமாக தியானம், சகுண பிரம்மத்தினு தியானம் பண்ணுறது, தினந்தோறும் வீட்டில் காலையில் சாயங்காலம் வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வழிபடுறது, அவர் தான் வீட்டுக்கு எஜமானன்னு பாவிச்சுக்கிறது, இப்படிப்பட்ட சகுண ஏகரூப உபாசனை பெட்டர் தானே. ஆனால் இவனுக்கு மேலே இன்னும் பெட்டர் யாரோ தெரியுமா? பாருங்கோ, இந்த கர்மாத் வரக யாரு வியவஹுர்த்தேகே, பாமராணாம் வியவஹுர்த்தேகே, அந்த வியவஹுர்த்தே வந்து ஆக்டிவிட்டீஸு. ஆனால் கர்மாதி அனுஷ்டிதா பெட்டர். ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு மேலே கூட இன்னும் வரம் சிரேஷ்டம் யாருன்னா சகுண உபாசகர். கர்மாதி அனுஷ்டிதா வரம். அப்புறம் ததஹ அபி சகுண உபாஸ்தி பெட்டர். 3 கேட்டகரி சொல்லியாச்சா? இந்த சகுண பிரம்ம சகுண உபாசகர் மேலே இங்கே பிரம்மனே வார்த்தை கொண்டு வரல, சகுண தேவதா ஈஸ்வர உபாசனை. நிர்குண உபாசனா அப்படிதான். இந்த நிர்குணமணி வரும்போது அங்கே பிரம்ம வரலாம்,
ஆட் பண்ணலன்னு நிர்குண ஈஸ்வரா நிர்குண பிரம்மா நிர்குண உபாசனை செய்கிறவன் வந்து இன்னும் ததா வரம் கிரேட் பெட்டர் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக இந்த கிரடேஷன் இருக்குப்பா. ஏன்னா எதுக்கு இந்த கிரடேஷன் சொன்னால் அது அந்த விஷயம் வரும் 122 கன்க்ளூட் பண்ணுவார் இந்த விஷயமே டாப்பிக்கே. இப்போ 4 பேரை பற்றி பேசுமா. பகவத்கீதையில் கூட 12வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு இதே தானே சந்தேகம் வந்ததே, சகுண உபாசகர் சுப்பீரியரா நிர்குண உபாசகர் சுப்பீரியரான்னு கேட்டு அங்கே பகவான் வந்து ரொம்ப டாக்டிஸாக வித்தியாசமாக பேசியிருக்கார். ஆனால் அது நம்ம விவரித்து பார்த்து சொன்னோம், நிர்குண உபாசக் இனி எந்த உபாசனை பண்ணுறேன்னு இல்லை, எப்படி எந்த உபாசனை பண்ணாலும் மொத்தத்தில் பகவானு தவிர இன்னொரு வஸ்து இல்லைன்னு பகவத்தோடு ஐக்கியமாகணும். அப்படின்னா என்ன, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தினை நீ கண்டுபிடிச்சாச்சுன்னா அது என்ன உபாசனைன்னா என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் பகவான் அங்கே முதல் இல்லை சகுண உபாசனை பண்ணுறவங்க கிரேட்டுன்னு சொன்ன மாதிரி சொல்லி, ஆனால் என்னை அடையிறது வந்து மட்டும் நிர்குண உபாசகர்கள் தான் சொல்லிட்டார். ஞாபகம் இருக்கா அது 12வது அத்தியாயம் நான் விவரிக்கும் போதும். அதனால் பகவான் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஆனால் அதில் கஷ்டம் இருக்கு. இட் இஸ் டிஃபிகல்ட் ஓன்லி. டிஃபிகல்ட்னா அந்த ஒரு படி 2வது 3 படியிலிருந்து அப்படி இப்படி வந்து கிரமமாக இந்த 4வது படிக்கு வரணும். அப்போ தான் முடியும் தவிர டைரெக்டாக ஆகாது. அதனால தான் இந்த கிரடேஷனு. ஸோ அங்கே வந்து பகவான் வந்து அதுக்கு பதில் கொடுத்தார். நிர்குண பிரம்ம உபாசகர்கள் மட்டும்தான் என்னை கூட ஐக்கியமாகி நானும் அவங்க ஒன்றனே இந்த ஞானத்தை அடைவாங்க. ஆனால் சாதாரணமாக நிறைய பேருக்கு சகுண உபாசனம் ஈஸி தான், அதே ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது பண்ணிகிட்டே நிர்குண உபாசகன்னு ஆயிடுவான் ஒரு ஆளைக்கு. அது கூட நிர்குண பிரம்ம உபாசனால் அதுதான் நீங்கள் அசல் டாப்பிக்கே. அதுக்கப்புறம் தான் ஞானி ஆயிடுவான். அது ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல். பட் இப்போதைக்கு இந்த 4 கிரடேஷன்ஸ் இருக்கிறதுனால இது பேச வேண்டியிருக்கு. இப்போ இதில் எங்கே வந்து நின்றுட்டோம், நிர்குண உபாசகர்னு பற்றி. நிர்குண பிரம்ம உபாசகர் சுப்பீரியர்னு சொல்லி முடிச்சுட்டார. எதனால் இந்த நிர்குண பிரம்ம உபாசகர் சுப்பீரியர்? சுப்பீரியர்னு யார்? இந்த 4க்குள்ளே ஞானி கூட கம்பேர் பண்ணும்போது இன்ஃபீரியர் தான். இந்த 4 பேருக்குள்ளே பார்க்கும்போது சுப்பீரியரு. அது எதுனாலன்னு சொல்லி இப்போ 122வது ஸ்லோகத்தில் இந்த விஷயம் சொல்ல போகிறார். ஓகே, எதனால் நிர்குண பிரம்ம உபாசகர் சுப்பீரியர் அந்த 4 பேருக்குள்ளேயும். 74வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த இந்த டிஸ்கஷனும் நிர்குண பிரம்ம ஜானி நிர்குண பிரம்ம உபாசகர் இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸு இப்படி எல்லாம் பேசி 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 இப்போ 122 அந்த டாபிக் அந்த விஷயம் கன்க்ளூட் ஆகிறது. ஓகே, படிக்கிறோம் 122. யாவத் விஜ்ஞான சாமீப்யம் தாவத் ஸ்ரேஷ்ட்யம் விவர்ததே பிரம்மஜ்ஞானாயதே சாக்ஷாத் நிர்குணோபாசனம் ஷணைஹி. நிர்குண பிரம்ம ஜானிக்கு உபாசகனுக்கு இருக்கிற வித்தியாசம். ஓகே, நார்மல் முதல் சொன்ன 3 பேருக்கு மேலே நிர்குண பிரம்ம உபாசகர் சிரேஷ்டம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பதங்களுடைய அர்த்தம் பாருங்க. யாவத்து எந்த அளவுக்கு விஜ்ஞான சாமீப்பியம். விஜ்ஞான சாமீப்பியம்னா ரொம்ப நெருங்கி நம்முடைய ஸ்வரூபத்துக்கிட்ட வர முடியுமோ, எவ்வளோக்கு நெருங்கி நம்ம ஸ்வரூபத்துக்கிட்ட வர முடியுமோ, மோர் க்ளோசர் டு அவர் செல்ஃப் ஆத்ம கிட்ட, தாவத்து அந்தளவுக்கு அது சிரேஷ்டம். இதுதான் பாயிண்ட், ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணு. எந்த அளவுக்கு
நம்முடைய மைண்டு more and more proximity closer to the விஜ்ஞான சாமீபியம். விஜ்ஞான சாமீபியம்னா விஜ்ஞானம் எங்கே செல்ஃப் அர்த்தம், ஸ்வரூபம் அர்த்தம். ஸ்வரூபத்துக்கு நெருங்கி க்ளோஸாக வர்றதோ அது சிரேஷ்டமானது. அந்த அளவுக்கு ஏன்னா அந்த ரொம்ப க்ளோஸுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த க்ளோஸ்னஸ் எங்கே வருதுன்னா நிர்குணோபாசனம். இந்த நிர்குணோபாசனம்லேருந்து இருக்கும்போது அது இங்கே கொஞ்சந்த கேப், கொஞ்சந்த சிரமம், கொஞ்சந்த ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு போட்டால் அவன் நிர்குண பிரம்ம ஜானி ஆகிடுவான். அப்படி இந்த சுப்பீரியாரிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சிரேஷ்டம். இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அவனு நல்ல விருத்தியாக விவர்ததே, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே இப்போ இவன் என்ன பண்ணான், அதே இன்க்ரீஸாக என்னாகும், இந்த நிர்குண உபாசனம் ஷனைஹி முள்ளமாக காலக்கிரமத்தில் எகெயின் அது சாட்சாத் பிரம்ம ஞானாயதே. அது சாட்சாத்த பிரம்ம ஞானத்தில் கொண்டு போய் நிற்க வச்சிடும். பிரம்ம ஞானத்தில் யாருன்னு கொண்டு போய் எங்கே நிற்க வைக்கும், அந்த ஆளே இல்லை, அந்த இடம் அப்படி இல்லை, தானே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி అనేది 200% ஃபேக்ட் அண்ட் ஐ ஆம் தட். அந்த கிளைம் பண்ணக்கூடிய ஸ்தைரியம், தைரியம், கிளாரிட்டி, தெளிவு அது ஏற்படும். அதனால நிர்குண பிரம்ம உபாசனை అనేది யூஆர் ஆல்மோஸ்ட் ரீச்டு த லாஸ்ட் பட் ஒன் ஸ்டெப்பு. அந்த லாஸ்ட் பட் ஒன் ஸ்டெப்பில் அங்கே இருந்துக்கோ. மறுபடியும் கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி சகுண உபாசனா, ஏகரூப உபாசனை இது எல்லாத்துக்கும் போகாது. திரும்பி கர்மயோகம்னு சொல்லி அப்புறம் லோகத்தில் ரொம்ப அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அப்படியெல்லாம் போகாது. அது ஜஸ்ட் வாழ்க்கை நடக்கிறதுக்கு என்னமோ அது மட்டும் நடத்த போதும். இந்த நிர்குண பிரம்ம உபாசகனாவது இருந்து அப்படின்னா கிளாஸ் விடாமல் கேட்டுக்கிட்டு சாஸ்திரத்தினை கேட்டுகிட்டே இருந்து குருவுக்கு சாமீபனில் இருந்துட்டு இப்படியே ஷனைஹி, அந்த ஷனைஹி అనేది ரொம்ப ஓகே. பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார், ஷனைரு பரமேத். அதனால் இங்கே இனிமேல் வருத்தப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமை எழுந்து போகக்கூடாது. ஓகே, கிராஜுவலி இது என்ன பண்ணுமென்னா சித்தத்தின் இன்னும் ப்யூரிஃபை பண்ணி தடங்களை நினைக்கும். பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த நிர்குண பிரம்ம உபாசனை అనేది ரிமூவ்ஸ் தி அன்னோன், அதிருஷ்டமான, பார்க்க முடியாத தெரியாத ஆப்ஸ்டக்கிள்ஸு. ஏதோ ஆப்ஸ்டக்கிள் இருக்கிறதுனால தான் இவனுக்கு அந்த மகா வாக்கிய உபதேசம் கேட்டியோ சரியாக கேட்காம விட்டுட்டு அப்போ கிளாஸ் வராமல் ஏதோ பண்ணி இவன் அகம் பிரம்மாஸ்மி అనేది அவ்வளோ தைரியமாக கஷ்டிதமாக கிளைம் பண்ணாமல் தவிக்கிறதுக்கு காரணம், ஹெசிடேட் பண்ணுறதுக்கு காரணம். ஆனால் கிராஜுவலாக வரும். இது மட்டும் விடக்கூடாது. ஸோ பிரம்ம ஜானாயதே, ஜஸ்ட் மெச்சூராகி அந்த நாலெட்ஜு பிரம்மம் ஆயிடுவான், பிரம்மமானே உணர்வான். பிரம்ம பூயாய கல்பத்தை அனு கீதையில் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு. ஸோ இதோட அந்த டிஸ்கஷன் ஆரம்பித்தது, அது முடிஞ்சது. 74 சொன்னதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த விஷயம் இப்போ இந்த கிரடேஷன் பற்றி சொல்லி இதில் சுப்பீரியர் நிர்குண பிரம்ம உபாசனா எதுனாலன்னா அதுக்கு காரணம் சொல்லிட்டாரு. அது ரொம்ப நெருங்கி யூஆர் ஆல்மோஸ்ட் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறேன். அதே பெரிய விஷயம். அது கேட்டுட்டியே, அது ஜபமாக பண்ணுறேன், பரவாயில்ல, மெக்கானிக்கலாக பண்ணும், ஜபமாக பண்ணும். நான் பிரம்மம், கோஹம் நாகம் தேகம், கோஹம் சோகம்னா அகம் பிரம்மாஸ்மி அந்த அர்த்தம். அது புரிஞ்சதா, தெளிவு வந்துச்சா, அது அந்த நிஷ்டை வந்ததா, அதை பற்றி கவலைப்படாது, அங்கே இரு. அதுதான் ரமண மகர்ஷி கூட பகவான் உபதேச சாரத்தில் இதே விஷயத்தினை அழகாக சொல்லிட்டார்.
भेदभावनात् सोऽहमित्यसौ பாவனாபிதா பாவனி மதா. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசின விஷயம்தான். இந்த பேதபாவத்தோட சகுணம், சகுணம்னா அங்கே பேதம், ராமர் வேறு, கிருஷ்ணர் வேறு, தேவி வேறு, ஹனுமான் வேறு, கணேஷ வேறு. பேதபாவனாத், இந்த பேதபாவத்தோடு இருக்கிற உபாசனா சகுணா ஈஸ்வர உபாசனம் மேலே சஹ அகமிதி அசௌ பாவனா, ஐ ஆம் தட். பாருங்க, மகாவாக்கியம் தான். அகம் பிரம்மாஸ்மி சோகம், சோகமித்யஸ் பேதபாவன சோகமித்யசௌ. என்ன இது? பாவனா அபிதா, அபிதா பாவனா, பேதம் இல்லாத பாவனா. அப்படின்னு என்ன, ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டில் வந்து பைனரி ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நிஷ்டை ஏற்பட்டுச்சு. இந்த டிஃபரென்ஸ் அவ்வளோதான். ஈஸ்வரன் வேறு எங்கேயுமே இல்லை, பரமாத்மா வேறு இல்லை, பிரம்மம் பரமாத்மா, திஸ் ஐ ஓன்லி, திஸ் ஐ ஓன்லி. இப்போது ரிமூவ் ஆல் த உபாதிஸ், இண்டிவிஜுவல் வெஸ்ட் உபாதிஸ் எல்லாம் எடுத்து அவுத்தி போட்டதுக்கப்புறம், அவதூரணம் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது சத்தியம் நான் தான். அதனால் பாவனா அபிதா, பாவனா அபிதா பாவனா, அது பாவனி மதா. அமிர்த மாதிரி வேர்ட்ஸு, சுப்பீரியர், பியூரர். அது இன்னும் சேரலை, பட் உபாசனாவை இருக்கட்டுமே, அதுதானே சொல்கிறாரு. பேதபாவனா உபாசனா, அந்த உபாசன வார்த்தை உபயோகப்படுத்தலை, பேதபாவனா உபாசனை தானே. அங்கேருந்து அபேத உபாசனைக்கு வரணும். அதுதானே வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு, நிர்குண பிரம்ம உபாசனா. அதுக்கப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனை கூட விட்டு போயிடும், நிர்குண பிரம்ம ஜானம் மட்டும் இருக்கும். அதனால தான் ரமணர் சொல்வார், ஞானி எங்கே இருக்காரோய், ஞானம் மட்டும்தான் இருக்கேன். அகண்ட சச்சிதானந்த, அந்த ஞானம் அனந்தம், undivided, that உணர்வு. அதுக்கு சத்து சித்து கனம் இதெல்லாம் வார்த்தைகளை ஆட் பண்ணுறோம், பட் அது ஞானஸ்வரூபமாக தான் இருக்கு. அதனால தட்சிணா மூர்த்தி, தட்சிணா ஞானமூர்த்தி அப்படின்னு ரமணர் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இப்போ 123 புது டாபிக். புது டாபிக்னு என்ன, வேறு ஏதாவது சொல்லுவார் அப்படி இல்லை, வேதாந்தத்து தான். ஆனால் வித்யாரண்யர் அவருடைய ஓன் ஸ்டைலில் எங்கேயும் எங்கேயுமே இந்த டிஸ்கஷன் வராத, எந்த சாஸ்திரத்தில் எங்கேயுமே வராத விஷயமா. ஆனால் சாஸ்திரத்துக்கு சம்மந்தப்பட்டது தான், சாஸ்திரத்தின் மைண்டில் வச்சுக்கிட்டு தான். ஆனால் இவர் யூனிக்காக அப்படி நியூ டாபிக் என்ன, அதே முதல் படிக்கிறோம். 123வது ஸ்லோகம். யதா சம்வாதி விப்ராந்திஹ ஃபலகாலே பிரமாயதே வித்யாயதே ததோபாஸ்திஹ முக்தி காலேதி பாகதஹ. இங்கே நின்று ஆரம்பிச்சுப்போம். ஆல்மோஸ்ட்டு இந்த அத்தியாயம் கடைசி வரைக்கும் இதே விஷயத்தினை அவருடைய ஓன் ஸ்டைலு, என்னது, பூர்வபக்ஷனை கொண்டு வர்றது, கேள்வி கேட்க வைக்கிறது, பதில் சொல்கிறது, இப்படி ரொம்ப அருமையான, ஆனால் டெக்னிக்கலாக இருக்கும் டாப்பிக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஓகே, ஜஸ்ட் வில் ஸ்டார்ட் என்ட்ரிங் டு தட் நியூ டாபிக்னால என்னன்னா, இந்த உபாசனா விருத்தி, நிர்குண பிரம்ம உபாசனா, அது கூட ஒரு விருத்தி தானே. இது வந்து எப்படி இது ஞான விருத்தியாக கன்வெர்ட் ஆகும், இந்த கேள்வி நல்லா வச்சுக்கணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் திஸ் கேள்வி தான் த ஹோல் வரப்போகிற அத்தனை ஸ்லோகங்கள் டாபிக். இந்த உபாசனா விருத்தி நீ பண்ணிகிட்டே இருந்த ஷனைஹி காலக்கிரமம் அப்புறம் நிர்குண பிரம்ம ஞானி ஆகிடுவான், ஞான விருத்தியாக மாறும். அப்படி என்ன, ஹவு இஸ் இட் ஹேப்பன்ஸ், எப்படி நடக்கிறது அது? அப்படின்னா இந்த விஷயத்தினை 4-5
அம்சங்களாக சிந்திக்கணும். இப்போ நான் கொடுக்க போகிற கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனு ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ் நல்லா புரிஞ்சு மனசில் இருந்தால் வரப்போகிற ஸ்லோகங்கள் எல்லாம் நல்லா ரசித்து நல்லா கேட்டு புரிஞ்சுக்கலாம், எசிமுலேட் பண்ணிக்கலாம். கவனமாக கேட்கணும். என்னென்ன இதில் சந்தேகம் கேட்கணும்னா, நான் ஜென்ரலாக ஒன்று சொல்லிட்டேன். இந்த உபாசனா விருத்தி ஞான விருத்தியாக மாறுறதுக்கு அந்த கன்வர்ஷன் வந்து அதோடைய என்ன, அதோடைய மெக்கானிசம் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தட் கன்வர்ஷன்? ஓகே, கன்வெர்ட் பண்ணுறது ஏதோ ஒரு மெட்டல் வந்து இப்படி பண்ணி இது போட்டு அது போட்டு கலக்கி இது பண்ணால் அது வந்து ஆல்கமி அனதர் மெட்டலாக மாறிடும். அந்த கன்வர்ஷன் எப்படி நடக்குது? வாட் இஸ் இட்ஸ் நேச்சர்? அடுத்தது, அது ஏதாவது திடீர்னு டக்குன்னு வரப்போகிற ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு அலௌகிக அனுபவத்தை டக்குன்னு அப்படி வந்துடும். இல்லைன்னா அந்த ஒரு நாள் அந்த அந்த க்ஷணம் அந்த ஈவெண்ட்டு அப்படி ஜலக்குன்னு வந்து மின்னல் வந்த மாதிரி ஏதாவது அப்படி ஆகுமா சடனாக ஒன் டே? இந்த கேள்விகளெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இல்லை ஏதோ ஒரு மெக்கானிசம்னா வாட் இஸ் தட் ப்ரொசீஜர்? எந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை, எந்த ப்ரொசீஜர்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த கிரமத்தில் எந்த விதமாக அது அப்படி கன்வெர்ட் ஆகும்? உபாசனா விருத்தி இன்டு ஞான விருத்தி. அப்போது அதோடைய மெக்கானிசம் என்ன, ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் அதோடைய நேச்சர் என்ன, அந்த ப்ரொசீஜர் நடக்கும்போது அதில் ஏதாவது இன்டர்மீடியரி நடுவில் அந்தந்த ஸ்டேஜஸ் ஏதாவது இருக்கா? இத்தனை விஷயங்களே மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்கறது தான் இந்த நியூ டாபிக் டிஸ்கஷன். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கூட சில விஷயங்களே, ஃபண்டமெண்டல் சில விஷயங்கள்னு சொல்ல போகிறேன். இதையும் கேட்கணும். வரப்போகிற மொத்த விஷயத்தின்னு நான் சம்மரைஸ் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ போதுமானு சொல்லக்கூடாது. அதே வித்யாரண்ய அவருடைய ஸ்டைலில் எப்படி சொல்கிறாருன்னு அதை கேட்டு ரசித்து இன்னும் நம்ம நல்லா கிராஸ் பண்ணணும். முதல் என்னன்னா, ஏதாவது சரி எது ஒரு ஞான விருத்தினை உருவாக்குறதோ, இந்த பாயிண்ட்ஸ் வேறு, இது தனியாக நோட் பண்ணிக்கோங்க மனசில். ஞாபகம் வச்சுக்கணும். மேலே சொன்னதையும் கேள்விகளும் இந்த மாதிரி இருக்கும். இது இம்பார்ட்டண்ட் தான். இப்போ சொல்கிறது இன்னும் இம்பார்ட்டண்ட், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்கும். எந்த ஒரு எது ஒன்றும் நமக்கு உள்ள ஒரு அறிவு விருத்தி, ஞான விருத்தினை உருவாக்குறதோ அது என்ன ஆகும்? அது பிரமாணமாகும். கண்ணு எனக்கு ஒரு வர்ணம் கலரு தெரிய வைக்கிறது. கலரு இது சிகப்பு கலரு, இது வந்து கலரு தெரிய மாட்டேங்குது. இதோ அந்த எல்லோ கலர் இல்லை ஃப்ளோரசென்ட் கலர். அது யார் அந்த இது ஃப்ளோரசென்ட் கலரு అని தெரியறதுக்கு, அந்த ஞான விருத்தி ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, பிரமாணம் என்ன? ஏதோ ஒரு பிரமாணம் இருந்தால் தான். பிரமாணம்னு என்ன? எது பிரமாணி ஜெனரேட் பண்ணுவோம், பிரமாண ஞானம். பிரமாணம்னா பிகாஸ் ஆஃப் விச் இன்ஸ்ட்ருமெண்ட், பிகாஸ் ஆஃப் விச் அந்த ஞானம் ஏற்படுறதோ, ஞான விருத்தி, அது பேர் பிரமாணம். அப்போ கண்ணு பிரமாணம். இது எல்லோ கலர்னே ஞான விருத்தி ஏற்படுறதுக்கு. புரிஞ்சுது உங்களுக்கு? பாயிண்ட் 1. ஆனால் பொதுவாக சாஸ்திரத்தில் நம்ம வேறு இடத்துல டிஸ்கஸ் பண்ணோமா, 6 இந்த பஞ்சதசியில் கூட எங்கோ 6 பிரமாணங்கள் தான் சாஸ்திரம் பேசுறது. அதுதான் நமக்கு முக்கியம். 6 தான் பிரமாணங்கள். என்ன 6 பிரமாணங்கள் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பிரத்யக்ஷ அனுமான உபமான உபலப்தி அர்த்தாபத்தி சப்தः. ஓகே, பிரத்யக்ஷ அனுமான உபமான அர்த்தாபத்தி உபலப்தி
உபலப்தி அர்த்தாபத்தி சப்த ஆறுத பிரமாணங்கள் ஷட் பிரமாணானி. இப்போ இந்த 6 சொல்லும் போதும் இதில் எங்காவது உபாசனா అనేది பிரமாணம்னு சொல்லப்பட்டதா? இல்லையே இல்லையே. அதனால உபாசனா விருத்தி ஞான விருத்தினை உருவாக்குறதுக்கு பிரமாணம் ஆக முடியாது. இப்போ ஒரு பாம் ஷெல் போட்டு மாதிரி ஆயிடுது. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ சொன்ன பாயிண்ட்னால எது ஒன்று ஞான விருத்தினை உருவாக்குறதோ அது பிரமாணமாக இருந்திருக்கணும். ஆனால் 6 பிரமாணங்களுக்குள்ள உபாசனா అనేది எங்கேயுமே பிரமாணமாக சொல்லப்படலை. அதனால உபாசனா விருத்தி cannot create or cannot become or cannot produce. உபாசனா விருத்தி ஞான விருத்தியாக மாறுறதுக்கோ ஞான விருத்தினை உருவாக்குறதுக்கோ முடியாது. ஏன்னா அது பிரமாணம் இல்லை. ஆயிடுச்சா? அது அப்படியெல்லாம் இருக்கட்டும், பதிலெல்லாம் இப்போ இன்னொரு விஷயம். இதே மாதிரி சிமிலர்லி சரி பிரமாணம்னு உபாசனானி நெகேட் பண்ணிட்டோம். மைண்டுன்னு பற்றி சொல்கிறோம் இல்லை, மைண்டு தானே சார் பிரமாணம். மைண்டு கூட ஞான விருத்தினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இல்லை அது தானாக ஆக முடியாது. ஏன்னு சொன்னால் மைண்டு கூட இந்த 6 பிரமாணங்களுள்ள சொல்லப்படலையே. மைண்டு கூட இந்த 6 பிரமாணங்களுக்குள்ளே சொல்லப்படலையே. ஆனால் அப்போ மைண்டு என்ன பண்ணுது சார்? கண்ணு இப்போ நீங்கள் கிளிப்பு காட்டிட்டீங்க, கிளிப்பு நீ பார்த்து கண்ணு அது தெரிஞ்சுக்கணுது, அது இந்த கலர் சொன்னது அந்த மைண்டு தானே சார் பின்னாடி இருக்கேன்னு தோணும். ஆனால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா? மைண்ட் என்ன பண்ணுறதுன்னா கேவலம் அந்த 6 பிரமாணங்களுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நாலெட்ஜுக்கு அசிஸ்ட் பண்ணுறது. மைண்ட் என்பது அங்கே சாஸ்திரத்தில் சொல்கிற 6 பிரமாணங்கள் மூலமாக ஏற்படுற நாலெட்ஜுக்கு வத்தாசு கொடுக்கறது, அசிஸ்ட் பண்ணுறது தவிர நேராக மைண்டு நாட் ஜெனரேட்டிங் தட் ஞான விருத்தி. ஓகே, எந்த ஞான விருத்தி? அந்த 6 பிரமாணங்களுக்கு பின்னாடி. சரியா? கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், கவனமாக கேட்டுக்கணும் பாயிண்ட்டு. அப்போது இப்போ தென் டெல் மீ, நீங்கள் இப்போ சொல்லணும். இப்போ 2 விதமாக மைண்டுன்னு நெகேட் பண்ணிட்டோம். உபாசனமும் பிரமாணம் ஆக முடியாது. அப்போது எப்படி தான் இந்த உபாசன விருத்தி இஸ் கன்வெர்டட் இன்டு ஞான விருத்தி? இப்போ நீங்கள் அதுதானே அடிச்சிட்டு சொல்கிறீங்க இத்தனை நாளில் இந்த 9வது அத்தியாயம் முதல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஆனால் சிம்பிளாக இருக்கும். இது டெவலப் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமந்தான். என்னன்னா இந்த உபாசனா விருத்தி அபியாசம் అనేది இருக்குதே, உபாசனா விருத்தி அபியாசம் அது கர்மக்கு அடிப்படையாக வரும். இட் இஸ் எ கர்மா. எதையாவது ஜபம் ரிப்பிட்டேஷன் பண்ணுறோம்னா என்ன சொன்னோம்? எனி உபாசனாக்கு என்ன சொல்லிட்டோம்? மானசிக வியாபாரம்னு சொல்லிட்டோமா நிறைய வாட்டி. அதனால இப்போ இந்த உபாசனா விருத்தி அகம் பிரம்மாஸ்மி உபாசனா விருத்தி அபியாசம் கூட ரிப்பிட்டேஷன் கம்ஸ் அண்டர் கர்மா. அதனால ஆல் தி உபாசனாஸ் கம்ஸ் அண்டர் தி கர்மா, மானசிக கர்மா. ஓகே, இப்போதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சொல்ல வரீங்க? ஆல் தீஸ் கர்மாஸ், குட், ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல், இதுக்கு இப்படிப்பட்ட கர்மங்கள் எல்லாமே கூட அந்தந்த கர்மங்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத தடங்கள்னு ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி, பவர் இருக்கு.
இதுதான் பாயிண்ட், சட்டில் புரிஞ்சுக்கணும். ஆல் தி கர்மாஸ் have got power to remove the obstacles. ஆப்ஸ்டக்கிள்ஸ்னு ரிமூவ் பண்ணுறதுன்னா என்ன? ஆப்ஸ்டக்கிள்ஸ் எங்கே இருக்கு? வெளியில் அதை பற்றி சொல்லலை, மைண்டு பற்றி. மைண்டுன்னா சித்தம், புத்தி, புத்திக்குள்ள, புத்தியில் மைண்டு. இந்த ஹையர் மைண்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சத்தியத்தினே லோயர் மைண்டு கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ அந்த லோயர் மைண்டில் சம் அழுக்கு இருக்குது, ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, தடங்கள் இருக்குது. அதனால் ஹையர் மைண்டு இஸ் நாட் ஏபிள் டு கிராஸ்ப். அப்போ என்ன, அந்த அழுக்கு அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கர்மா என்னது, அகம் நிர்குண பிரம்ம உபாசனா விருத்தி உதவி செய்யும். சித்தத்தினை சுத்தி பண்ணி அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஸ்டிக்கல், என்ன ஆப்ஸ்டிக்கல் అనేది நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கலாம், என்னன்னு சொல்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம், பூர்வ ஜென்ம பிரதிபந்தங்களா என்னமோ. ஆனால் மொத்தத்தில் அங்கே ஆப்ஸ்டிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டு சித்தம் சுத்தி ஆகிடும், அழுக்கில்லாமல் ஆகிடும். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், எப்போ சித்தம் சுத்தி ஆகிடுத்தோ இந்த நிர்குண பிரம்ம உபாசனா விருத்தி ரிப்பிட்டேஷனால் மறுபடியும் இவன் மகா வாக்கிய விசாரத்துக்கு போகணும். அப்படின்னா மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கணும். சாஸ்திரம் எல்லாம் கேட்டாச்சு, முடிச்சாச்சு, நான் அது முடிச்சுட்டேன் இது முடிச்சுட்டேன் இல்லை, முடிச்சாச்சு. கடிச்சதா, அடைஞ்சிட்டியா, கரை ஏறிட்டியா? அதனால இந்த ஸ்டெப்ஸ் இப்போ பேசுகிறது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லிட்டோம், உபாசனா விருத்தி உபாசனை கூட டைரெக்டாக ஞானத்தினே அதையாக செய்யலை, அது கர்ம கீழே தான் வருது. எல்லா உபாசனா கர்ம கீழே வருதுனால மானசிக வியாபாரம்னால அந்த மனசில் இந்த கர்மா எது, இந்த ஜபம் ரிப்பிட்டேஷன் அனே இது, அதில் ஒரு நிர்குண பிரம்ம உபாசனா ரிப்பிட்டேஷன் தியானம், இது அந்த சித்தத்தினை ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுறக்கூடிய ஒரு டிட்டர்ஜெண்ட்டாக வேலை பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் இவன் மறுபடியும் சாஸ்திரம் கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் 3 வருஷம் முன்னாடி கேட்டது பஞ்சதேசி முதல்ல கேட்கும்போதோ இப்போ கேட்கும்போதோ இப்படி அப்புறம் இன்னும் கேட்கும்போது மறுபடியும் திரும்பி அதே மகா வாக்கிய விசாரத்துக்கு வரணும். மகா வாக்கிய விசாரத்துக்கு வரும்போது இங்கே இப்போது அந்த 6 பிரமாணங்கள், மகா வாக்கிய விசாரம்னு என்ன, 6 பிரமாணங்களுக்குள்ளே இருக்கிற சப்த பிரமாணம், கரெக்டு தானே? அப்போ அந்த சப்த பிரமாணத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு இந்த சாதகனை. நடக்கலையா, மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கணும். விடக்கூடாது, நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இப்படி பண்ண அதுக்கு தான் ஷனைன்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம். இப்போ இந்த பாத் என்ன இது சொன்னப்பட்டது, உபாசக நிர்குண பிரம்ம உபாசக முதல்ல அந்த பிரதிபந்தங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டதுனால பண்ணும்போது கண்டிப்பாக ஆகும், ரிமூவ்ஸ் த பிரதிபந்த. அப்புறம் உபாசகா, இதே உபாசக நிர்குண பிரம்ம உபாசகா மறுபடியும் மகா வாக்கிய விசாரத்துக்கு வருவான். அப்படின்னா சாஸ்திரத்தின்னு கேட்டுகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த உபாசகன் அந்த உபாசனா விருத்தி ஞான விருத்தியாக மாறும். இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு வித்யாரண்ய சுவாமி ரொம்ப அழகாக வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கூட சொல்கிறார். இது தான் மெயின் தீம். இது உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருங்கோ. அடுத்த வாரம்லேருந்து வர அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சுலபமாக எஸ்மிலேட் பண்ணிக்கலாம். இதோடு இன்றைக்கி நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.